ஓகே என்ஜாய். டிவி பார்க்குறியாடா? பாட்டெல்லாம் வேணாம், டிவி ஆஃப் பண்ணு, நான் உன்கிட்ட பேசுறேன். சரி ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ண சொல்கிறேன். சரி சரி. அவன் உனக்கு எப்போல இருந்து பழக்கம்? நான் தாண்டா கேட்குறேன், சொல்லு. அது என்னன்னா ஒரு மாசமா. ஒரு மாசமா? இப்போ வரைக்கும் எத்தனை தடவை ஃப்ளாட்டு கூப்பிட்டு வந்திருக்க? ஒரு 4-5 தடவை இருக்கும். 4-5 தடவை? மேல் ஃப்ளோரில் தாண்டா கூடியிருக்கான். ரொம்ப நல்ல மனுஷன். அப்பப்போ பேசிக்குவோம், எப்பயாவது குடிப்போம், அவ்வளோதான். இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீயும் நானும் தவிர வேற யாரும் இல்லை. நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து குடிப்போம். சரிடா. இப்போ எதிர்பாராம திடீர்னு ஒரு மாசமா உன் ஃப்ரெண்டு வரான். அவன் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறானா? சம்திங் இஸ் ராங்டா. என்னடா சொல்ற? ஏதோ ராங்கா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லடா. புரியுதா? என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி மாக்கும் அவனுக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்ற? நான் எப்படி சொல்றேன்னா, நீ அமைதியா இருந்தா சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏற்கனவே அறிமுகம் இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்காதுடா. நான் அவனை பத்தி நல்லதா விசாரிச்சிருக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அவன் அந்த வேலையா தான் வந்துட்டு இருக்கான்னு நான் நிரூபிச்சா எனக்கு என்ன கொடுப்பேன்? டேய், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதடா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவன் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். நிரூபிச்சா என்ன செய்யலாம்? நீ எதுவும் செய்ய வேண்டாம். எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். ஓகேவா? அப்படியா? ஆமா. சரி, பாத்துக்கலாம். சரி. இன்னொரு தடவை யாரையும் இப்படி வர விடாத. நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். ஏன்னா உன்னோடது ஹாப்பி ஃபேமிலி. எதுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உனக்கு? சரிதான். அவன் யாரு, அவன் கதை என்னன்னு 2 நாள்ல நிரூபிச்சு காட்டுறேன். அப்போ உனக்கு தெரியும். சரி, நீ கண்டுபிடி. இருந்ததுன்னா நான் கேட்டு பார்ப்போம். விடு, பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகாத. சாப்பிடலாமா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. எடுத்துக்கங்க. சரி நண்பா, நீ இருந்து காஃபி குடிச்சிட்டு போ. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரியா? மறுபடியும் ஏன் வந்த? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டியா? என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சொல்லு. எங்க வாழ்க்கையை பாழாக்கிறதுக்குனே வந்திருக்க. உன் ட்ரெஸ்ஸும் நீயும் மறுபடியும் என்ன நெருங்கணும்னு பாக்குறியா? ஒரு தடவை என்னை ஏமாத்திட்ட, மறுபடியும் நான் ஏமாறுவேன்னு நினைச்சியா? உன் முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. சரி, என் ஹஸ்பண்ட் கூட உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? பாரு ஜானகி, நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் வரல. உன்னை தொல்லை பண்றதுக்கும் நான் வரல. முதல்ல நீ இங்க இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. எதிர்பார்க்காம நடந்திருக்குது இது. அதுக்கு என்கிட்ட ஏன் இப்படி கத்துற சொல்லு. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு, 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றியா? நெவர். நான் அப்படிப்பட்டவன் இல்லை. அப்பவும் நான் உன்னை காதலிச்சேன், மனப்பூர்வமாக காதலிச்சேன். அதனால தான் உன் மேலே உயிரையே வச்சிருந்தேன். ஆனால் நீ என்ன ஆன? எங்கே போயிட்ட? உன்னை நான் எவ்வளவு தேடினேன், எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? உனக்காக நான் என் அப்பாவை கூட இழந்தேன். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்டயே டைலாக் பேசுறியா?
ச்சே. உண்மையான காதலுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என் மேல கோவம். இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரி முட்டாள்தனமா நான் நடந்துக்க மாட்டேன். நீ இப்ப சந்தோஷமா இருக்கல்ல, மன நிம்மதியோட இருக்கல்ல, அதே மாதிரி இருந்துக்க. அது நான் உனக்கு போட்ட பிச்சை. சந்தோஷமா வாழு. நான் எப்படியோ பொழைச்சிக்கிறேன். இத்தனை நாள் பொழைக்கலையா? இனிமேலும் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் புருஷன் இருக்கானே, அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கூட அன்னைக்கு ஒரு மாதிரியா தான் பார்த்தான். அவன் நினைக்கிற மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. எனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அது போதும். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஓகேவா? பாய். இனி எப்பவும் நீ என்னை பார்க்கவே முடியாது.